மாற்றங்கள் கடந்த 2016 முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை களம், குறிப்பாக பல விஷயங்கள், தேர்தல் களம் மாறி இருக்கிறது, அரசியல் களம் மாறி இருக்கிறது. இந்த 9 ஆண்டுகளில் 2016 அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த 9 ஆண்டுகளில் பல பிரிவுகள் உருவாகியிருக்கின்றன. சசிகலா அவர்கள் தனி அணியாக இருக்கிறார், ஓபிஎஸ் தனி அணியாக இருந்து தற்போது திமுகவில் இணைகிறார். அவருக்கு திமுக உறுப்பினர் படிவம் தயாராக இருக்கிறது. அவருக்கு திமுகவில் முக்கியமான பதவி, கட்சி பொறுப்பும் கொடுப்பதற்கு கட்சி தலைமை முடிவு. அந்த ஒரு சில தினங்களாக அந்த பேச்சுவார்த்தை தான் நடைபெற்றது. கட்சியில் துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. திமுகவில் ஏற்கனவே 7 பேர் அளவிற்கு துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஆராசா, கனிமொழி, பொன்முடி உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி அவருக்கும் துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு திமுகவில் இன்னும் ஒரு சில தினங்களில் கொடுக்கப்பட்டு அவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் திருவாடனை தொகுதி அல்லது போடி தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, ரமேஷ், ஓ பன்னீர்செல்வத்தோடு வேறு முக்கிய தலைவர்கள் யாராவது திமுகவில் இணையவிருக்கிறார்களா? திமுகவில் அவருடைய மகன் தேனி முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் குமார் அவரும் ஜாயின் பண்ண போறாரு. ஐயப்பன் வந்து உசிலம்பட்டி அதிமுக எம்எல்ஏவா இருக்கிறார், அவரும் ஜாயின் பண்றாரு. அதே போல எம் பாபு சைதாப்பேட்டை பகுதியில் அதிமுகவுடைய முன்னாள் தென்பகுதியுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார். தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் எம் பாபு. அவர் அதே போல ரெட்சன் அம்பிகாபதி, அதே போல நாமக்கல் மாவட்ட செயலாளர் என பலரும் தற்போது திமுகவுடைய கட்சி தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முக்கியமான நிகழ்வு இன்று நடைபெறவிருக்கிறது. முதலமைச்சர் இதற்காகவே தன்னுடைய கோவை பயணத்தை 1 மணி நேரம் தள்ளி போட்டிருக்கிறார். இன்று 9:30 மணிக்கு அவர் சென்னை விமான நிலையம் செல்வதாக இருந்தது. ஓபிஎஸ் வருகை காரணமாக தற்போது இந்த வருகை என்பது தற்போது முதலமைச்சருடைய புறப்பாடு கொஞ்ச நேரம் தள்ளி காலதாமதமாகிறது. ஓபிஎஸ் வருவதன் மூலமாக குறிப்பாக ஒரே ஒரு கட்டத்தில் தங்கத்தமிழ் செல்வனும் ஓபிஎஸும் அதிமுகவிலே எதிரும் புதிருமாக இருந்தார்கள். 2016 அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2 அணிகளாக சென்றார்கள். தங்கத்தமிழ் செல்வன் டிடிவி அணியிடம் சென்றார், ஓபிஎஸ் எடப்பாடியிடம் சென்றார். 2 பேரும் தற்போது ஒரே அணியில் இணைகிறார்கள். இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ்ஐ எதிர்த்து பாலிடிக்ஸ் செய்தவர் தங்கத்தமிழ் செல்வன், அவரும் தற்போது திமுகவில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பலா, தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. திமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இணையவிருக்கிறார். இதன் மூலம் மேலும் வலுவடைகிறதா திமுக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையவிருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே அறிவாலயம் வந்திருக்கின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தற்போது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அரசியலில் சதுரங்க ஆட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் திமுகவில் ஐக்கியமாயிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் இணைய உள்ளார். இன்று ஓ பன்னீர்செல்வம், அடுத்தது யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அவருடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையவிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வமும் தற்போது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம்.
முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையவிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருகரம் கூப்பிக்கொண்டு காரில் அமர்ந்தவாறு தற்போது அண்ணா அறிவாலயத்துக்குள் நுழைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையவிருக்கிறார். அவருடன் அவரது ஆதரவாளர்களும் திமுகவில் இணையவிருக்கின்றனர். அறிவாலயம் வந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைகிறார் ஓ பன்னீர்செல்வம். திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். அவருடைய மகன் ஓ.பி. ரவீந்திரநாத்தும் ஏற்கனவே அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம், ஒரு முறை துணை முதலமைச்சராக இருந்தவர். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியும் வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். 2022இல் அதிமுக பொதுக்குழுவிலிருந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் முதலாகவே கட்சியில் இணைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். அது கைகூடாத நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையவிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். மு.க. ஸ்டாலினை சந்தித்து இன்னும் சற்று நேரத்தில் திமுகவில் இணையவிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். தற்போது அறிவாலயம் வந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம்.
3 முறை முதலமைச்சர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவியை வகித்திருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணையவிருக்கிறார். இதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அவர் திமுகவில் இணைந்து விட்டார். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கைகுலுக்கி அவர் இருக்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம். மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தமிழ்நாடு முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். அதிமுக ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டவர். அவை முன்னவராக நிதியமைச்சராக பலமுறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். முன்னாள் எம்பி ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுக உறுப்பினர் படிவத்தை ஓ பன்னீர்செல்வம் பூர்த்தி செய்து வருகிறார்.
ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிரத்யேக காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திமுக உறுப்பினர் படிவத்தில் ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்திட்டு வருகிறார். ஓ பன்னீர்செல்வத்துடன் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் மற்றும் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் இணைந்திருக்கின்றனர். அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதற்கு ஏற்ப அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக கருதப்பட்டவர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர், அவை முன்னவர் என அதிமுகவில் பல்வேறு உயர் பதவிகளை அடைந்தவர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாயிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் தற்போது அறிவாலயத்தில் உள்ளனர். கட்டி அணைத்து கைகுலுக்கி ஓ பன்னீர்செல்வத்தை இன்முகத்தோடு வரவேற்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முன்னாள் முதல்வரையே திமுகவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனும் திமுகவில் இணைந்திருக்கிறார். முன்னாள் எம்பி ரவீந்திரநாத்தும் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அதிமுகவில் கிளை செயலர் பதவியிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி வரை, அதிமுகவின் பொருளாளர் என்ற உயர் பதவி வரை பல்வேறு பதவிகளை வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக கருதப்பட்டவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் இணைந்த பன்னீர்செல்வத்தை ஆற தழுவி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். முன்னாள் முதல்வரையே திமுகவிற்குள் கொண்டு வந்திருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்பதற்கு தற்போதைய நிகழ்வே சான்றாகி இருக்கிறது. கால் நூற்றாண்டுக்கு மேலாக திமுகவை எதிர்த்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார்.
திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தை ஆறத் தழுவி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். முன்னாள் முதல்வரையே திமுகவுக்குள் இணைத்திருப்பதன் மூலம் திமுகவை பலப்படுத்தும் காய்களை நகர்த்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார். அவருடன் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதேபோல ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரான உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனும் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் இணைந்த பிறகு உறுப்பினர் படிவத்தில் ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்திட்டிருக்கிறார். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறத் தழுவி வரவேற்று திமுக கரைத்துண்டு அணிவித்து வரவேற்பு தெரிவித்தார். அதிமுகவில் கிளை செயலாளர் பொறுப்பிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி வரை பல்வேறு பதவிகளை வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். 3 முறை முதலமைச்சர், நிதி அமைச்சர் என பல்வேறு உயர் பொறுப்புகளிலும் இருந்தவர். தற்போது திமுகவில் ஐக்கியமாயிருக்கிறார். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறத் தழுவி வரவேற்றார். முன்னாள் முதல்வரையே திமுகவிற்குள் கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். முன்னாள் முதல்வரை திமுகவிற்குள் கொண்டு வந்ததன் மூலம் அரசியல் காய்களை சாதுர்த்தியமாக நகர்த்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களாக இருந்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் திமுகவில் ஏற்கனவே இணைந்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வம் தனது மகன் மற்றும் ஆதரவாளர் ஐயப்பனுடன் திமுகவில் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். திமுகவில் இருக்கும் ஒரே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது.
அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் பன்னீர்செல்வம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் இருக்கும் ஒரே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் மும்முறை முதல்வராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். திமுக கரைத்துண்டு அணிவித்து ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றார். பன்னீர்செல்வத்தை ஆற தழுவி வரவேற்ற மு.க. ஸ்டாலின் திமுக கரைத்துண்டை அணிவித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். முன்னாள் முதல்வரையே திமுகவிற்குள் கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தபோது திமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் அறிவாலயத்திற்கு வந்திருந்தனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, கே.என். நேரு, ஏவ வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் உடனிருந்தனர். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையும் நிகழ்வில் தேனி மாவட்ட செயலாளரும் பொறுப்பாளருமான தங்க தமிழ்ச்செல்வனும் உடனிருந்தார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிறகான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்ணா அறிவாலயத்தில் தற்போது துணை முதலமைச்சருடன் நிர்வாகிகள் சிலர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம்.
இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், தை பிறந்தால் வழி பிறக்கும், பிப்ரவரிக்குள்ள என்னோட முடிவை தெரிவிப்புன்னு சொன்னவர் இன்னைக்கு திமுகவில் ஐக்கியமாயிருக்காரு. அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுகவில் தற்போது ஐக்கியமாகியிருப்பதன் மூலம் திமுக பலப்படுகிறதா? திமுக பலப்படும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா நீங்க தேனி மாவட்டத்துல மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல ஏற்கனவே 3 தொகுதிகள்ல திமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க. போடிநாயக்கனூர்ல மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயித்திருந்தார். இப்ப ஓபிஎஸ் அவர்களுடைய தொகுதியும் திமுக வசமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து ஓபிஎஸ் ஓட்டுத்திறல் அப்படிங்கிறது ஏறக்குறைய திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் இதுவரையும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவர் சில காய்நகர்கள் அரசியல்கள் செய்து கொண்டிருந்தார். சோ அதனால உருவான ஒரு ஓட்டுத்திறனும் திமுக எதிர்ப்பு ஓட்டுத்திறலும் தான். நீங்க ஒரு தேனியில 3 லட்சம் ஓட்டு எடுத்தார் என்பது ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்குன்னு புரிஞ்சுக்கலாம். திமுகவுக்கு எதிரான ஓட்டு தானே அது. நீங்க அவர் எடுத்த 3 லட்சம் ஓட்டுகள் என்பது பாஜகவுக்கான ஓட்டுகள், அப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள்னு புரிஞ்சுக்கலாம். சோ இது போடியில் அவர்களுக்கு பலம், தென் மாவட்டங்கள்ல பலம். இப்ப சசிகலா போன்றவர்கள் ஏற்கனவே தனி இயக்கம் கண்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுகவுக்கு அதுவும் ஒரு சாதகமா அமையலாம். சசிகலா தனி இயக்கம், ஓபிஎஸ் திமுகவுக்குள் இணைவு, இதெல்லாம். பட் ஓபிஎஸ் அவர்களுக்கான அரசியல் செல்வாக்கு என்பது அதிமுகவினுடைய ஓட்டு திரள் இனி அவர் பின்னால் திரளுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அந்த மாதிரியான சில விஷயங்கள் அது திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் அதிமுகவுக்கும் சில சாதகங்கள் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்குகள் இனிமேல் ஒரு நீர்த்து போகிற தன்மை இருக்கிறது. அவர் திமுகவிலே ஐக்கியமாகி விட்டதால் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமான ஒரு ரூட்டு கிளியரா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதை இல்ல, உட்கட்சி சார்ந்த பிரச்சனையில எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஏற்கனவே பன்னீர்செல்வம் கூட முரண்பட்டதால தான் தென் மாவட்டங்களில் அதிமுக பலத்தை இழந்ததா சொல்லப்பட்டது. இப்ப பன்னீர்செல்வம் திமுகவுக்கே போயிட்டாரு. இப்ப இதன் மூலியமா இன்னும் அதிமுக தென் மாவட்டங்களை பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுதா? இல்ல, அமமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த தேர்தலில் 21 தொகுதிகள்ல அதிமுகவோட வெற்றியை பறித்திருந்தாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி ஆட்களை நிறுத்தி அவர் செல்வாக்கை நிரூபிக்கல. இப்ப ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதான நிச்சயமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் எடுத்த ராமநாதபுரத்துல 3 லட்சம் ஓட்டுகள் எடுக்கிறாரு. நீங்க ஆனா பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் அதே ராமநாதபுரத்துல போய் தன்னுடைய கட்சியை அறிவிக்கிறார், கொடியை அறிவிக்கிறார். அந்த ஓட்டு இன்னொரு பக்கமா மறைமாற்றம் தான் ஆகுது. நேரடியா திமுகவுக்கான ஓட்டாக அது மாறுமா? ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கிளர்ச்சி செய்தார். அந்த கிளர்ச்சியினால் திரண்ட ஓட்டுகள் அந்த 3 லட்சம் ஓட்டு அவர் திமுக பக்கம் போயிட்டதுனாலேயே அப்படியே அது திமுகவை நோக்கி நகர்ந்து விடுமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனா நிச்சயமா அது அவருடைய தொகுதியில் பலன், சில தொகுதிகள்ல பலன் நினைக்கும். உசிலம்பட்டி தொகுதியை நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஓட்டுக்கு மேல அமமுக எடுத்திருந்தாங்க. அப்படி எடுத்த பின்பும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஜெயிச்சாங்க. சோ நீங்க அந்த அடிப்படையில் அதை அலசுறாங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்திருப்பது திமுகவுக்கு லாபம். பட் அதிமுகவுக்கு பெரிய பலவீனம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அமமுக போன்ற கட்சியில் இணைந்திருப்பதால் அதிமுகவுக்கு பெரிய பலவீனமாக இல்லாமல் திமுகவுக்கு அவர் சென்றிருப்பது திமுகவுக்கு சின்ன லாபத்தையும் கொடுக்கும். ஓபிஎஸ்க்கு இந்த லாபம் தான். அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் இது ஒரு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் நிராயுத மணியாக தானே நின்றார். அவர் எல்லா விஷயங்களுமே சொன்னாரு, இணைத்துக் கொள்ளுங்கள் என்கிற நிலையில பேசினாரு. ஆன பின்னும் இணைப்பு நடக்கவில்லை. அதற்கு பின்பு அவர் இந்த முடிவை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறார், தள்ளிவிடப்பட்டிருக்கிறார். இனி அவர் மக்கள் மன்றத்தில் பேசுகிற பொழுதுதான் அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும். ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து போனோம், களத்துக்கு போனோம், தான் எந்த சூழல்ல வெளியேற்றப்பட்டேன், தான் எந்த சூழல்ல திமுகவில் இணைந்தேன் சொல்லும் போது அது அனுதாபமாக மாறுகிற பட்சத்தில் திமுகவுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். சுவாமிநாதன், அதே நேரம் பன்னீர்செல்வம் பக்கம் நின்றவங்க யாரெல்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதாவோட தீவிர விசுவாசிகள், ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவர், ஜெயலலிதாவுக்கு ஒரு இக்கட்டான சூழல், சிறை போன்ற நெருக்கடிகள் ஏற்பட்ட போதெல்லாம் பன்னீர்செல்வத்தை நம்பினார். அந்த அடிப்படையில் பன்னீர்செல்வத்தை ஆதரித்த ஜெயலலிதாவோட தீவிர விசுவாசிகள் இப்போது என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? இவரே இப்போ திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆமா, ஓபிஎஸ் அவர்களோடு ஏற்கனவே இருந்த ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார். மொத்தம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவரையும் சேர்த்திருந்தாங்க. அதுல வைத்தியலிங்கம் அவர்கள் ஏற்கனவே திமுகவில் இணைந்து விட்டார். மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே இணைந்து விட்டார். அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி ஐயப்பன் சட்டமன்றத்திலேயே பாராட்டுரையே நடத்தினாரு. அந்த வகையில் ஏற்கனவே ஓபிஎஸோடு இருப்பவர்கள் திமுகவுக்கு நகர்ந்து விடுவார்கள். ஆனா வெளியிலிருந்து அதிமுகவுக்குள் இருந்து இனிமேல் அவரால் பிரித்துக் கொண்டு வந்து இணைக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நீங்க அவரோடு இருந்தவர்கள் ஏற்கனவே 50% பேர் ஐக்கியமாகி விட்டார்கள். மிச்சம் இருப்பவர்கள் செல்வார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் ஆள் படை அம்பாரி எதுவுமே இல்லாத சூழல்ல தான் நின்றார். நீங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. ஓபிஎஸோடு இருந்தார், திமுக பக்கம் நகரிலே அவர் விஜயிலே ஆதரிக்கிறார் இப்ப தனிக்கட்சி தொடங்கி. அப்படியும் இருக்கும். திமுக எதிர்ப்பு என்பது அதிமுகவினருக்கு ஒரு அடிநாதமாக இருக்கும். நீங்க அவருக்கு ஒரு அவைத்தலைவராக இருந்த பழைய காலங்களில் இருந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களை வழிநடத்தியவராக பார்க்கப்பட்ட பன்ருட்டியன் ஒரு விஜயை ஆதரிக்க வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னா அது திமுக எதிர்ப்பு தான். அப்ப சீனியர்ஸ் கிட்ட அப்படியான ஒரு எண்ணம் இருக்கும்ல. அப்ப ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து சமகால அரசியல் களத்தில் இருப்பவர்கள் இடம்பெறுவார்கள், அதுல சந்தேகம் இல்லை.
சுவாமிநாதன், அதே நேரம் இப்போ ஏற்கனவே தேனி மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதிமுகவில் இருந்தப்ப தங்க தமிழ்ச்செல்வனும் ஓபிஎஸும் எதிர் துருவமாக செயல்பட்டாங்க. இப்போ அவருடைய ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தான் அவர் விலகி அமமுக, அதன் பிறகு திமுகலாம் இணைஞ்ச பார்த்தோம். இப்போ தங்க தமிழ்ச்செல்வன் தான் மாவட்ட பொறுப்பாளர், பன்னீர்செல்வம் அவருக்கு தலைமையின் கீழ் தான் அங்கே மாவட்டத்தில் செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது திமுகவுக்கு கை கொடுக்குமா, இல்லை அங்கேயும் உட்கட்சி பிரச்சனைகள் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, உட்கட்சி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதுவே அவர்களுக்கு இருவருக்குமே புதிய கட்சி. அவர் எம்பி ஆகிவிட்டார், மாவட்ட பொறுப்புக்கு வந்து விட்டார். இருந்தாலும் அங்க ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கும் அவருக்கும் நடந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் நடந்த ஒரு வாக்குவாதமே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய பரபரப்பானது. ஒரு விழாவில தேர்ந்து நின்ற ஒரு காட்சியிலேயே பரபரப்பானது. ஓபிஎஸ் தங்க தமிழ்ச்செல்வன் அங்கு சென்றால் இணைந்துதான் செயல்படுவாங்க. ஏன்னா 2 பேருக்குமே அது புதிய கட்சி. இருவருமே தங்களை தலைமைக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. நீங்க ஓபிஎஸ் அவர்கள் தன்னை பலமாக நிரூபித்தது அதிமுக, தங்க தமிழ்ச்செல்வன் பலமாக நிரூபித்தது அதிமுக அமமுக. அங்க இருவரும் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழல் தான் ஏற்படும். அது தேனி மாவட்டத்தில் திமுகவுக்கு பலன் சேர்க்கும், அதுல சந்தேகமே இல்லை. இப்போ ஓபிஎஸ் தொடர்ந்து இன்னும் சில முன்னாள் அமைச்சர்களும் கூட திமுகவில் இணைவு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆமா, இன்னைக்கு நாள் என்னன்னு பார்க்கணும். காங்கிரஸை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த நாள். இந்த நாள்ல இந்த செய்தி நடக்குதுன்னா இன்னும் மேற்கொண்டு சில பேரையும் அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு முழுக்க காரணம் காங்கிரசுக்கான தொகுதிகள் அந்த விஷயத்துல கரார் காட்டுகிறது திமுக. தேமுதிகவை இணைத்தது போல இப்போ ஓபிஎஸ் வந்துட்டு பாருங்க, இன்னும் பலர் வர இருக்காங்க, அவங்களுக்கு தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி நகர்த்துறாங்க. ஸோ அவர் ஓபிஎஸ் காய் நகர்த்தினால் சில பேர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்கிறேன். நன்றி திரு சுவாமிநாதன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கிறார். இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு தராசு ஷியாம், தர்ம யுத்தம் தொடங்கி தற்போது அண்ணா அறிவாலயம் அடைந்திருக்கிறார் பன்னீர்செல்வம். இந்த இணைப்பை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசியலில் இது ஜியோ ஹாட் ஸ்டார், புதிதாக தோன்றி இருக்கிற ஜியோ ஹாட் ஸ்டார். என்ன காரணம்னா, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள். நீங்க குறிப்பிட்ட மாதிரி 3 முறை முன்னாள் முதல்வர். அவர் திமுக இணையும் போது அப்ப அதிமுக தொண்டர்கள் உரிமையை மீட்பதற்கு திமுக தான் சரியான இடம் அப்படிங்கிற தேர்வு வருது இல்ல. இது 1979 திமுக அதிமுக இணைப்புக்கு பிஜு பட்நாயக் செய்த முயற்சி மாதிரி இணைஞ்சிருமோன்னு கூட நாங்க நினைச்சோம். எனக்குலாம் அது ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். எம்ஜிஆரும் கலைஞருமே கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. ஆனா இணைப்பு கைகூடல. இவ்வளவு காலத்துக்கு பிறகு அதிமுக இருந்து முக்கியமானவர்கள் திமுக நோக்கி வருகிறார்கள். ஏற்கனவே வந்தவங்க தான் கொஞ்சம் பேரு. ஓபிஎஸ் வரும்போது அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது. பொலிட்டிக்கல் பிராண்டிங் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கூடுது. என்ன காரணம்னா, ரைட், ஒரு பொலிட்டிக்கலா ஸ்மார்ட் பாலிடிக்ஸ் பண்ணி பெரிய அளவுக்கு கட்சியை முன்னெடுத்து செல்கிறார். ஒரு பெரிய அதிமுகவின் பெரிய தலைவர், ஒருங்கிணைப்பாளர் வேற, அவரை பார்ட்டிக்குள்ள அட்மிட் பண்ணும்போது சொந்த கட்சிக்குள்ள நிறைய அதிருப்தி வரும். அதை சமாளிச்சு கொண்டு போகணும் என்பது கொஞ்சம் கஷ்டமும் கூட. அதையெல்லாம் சமாளித்து ஓபிஎஸ் அவர்களுக்கான அவர் திமுக ஃபார்மை ஃபில்அப் பண்றது, திமுக கொடி, திமுக துண்டு கரை துண்டை அவருக்கு போர்த்தி விடுவது, இதெல்லாமே ஒரு சூசகமான குறியீடு தான். காங்கிரஸுக்கு செய்தி இருக்கு, திமுக வலிமையா இருக்கு, நீங்க சீக்கிரம் முடிவெடுங்க என்கிற அந்த ஒரு அர்ஜென்சியை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கலா திமுக அட்வான்டேஜ். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவருக்கு 2 சாய்ஸ் தாங்க இருந்தது. ஒன்னா அரசியல் விட்டே ஒதுங்கலாம். அது பொதுவா அரசியல்வாதி அப்படி அரசியல் விட்டு ஒதுங்கிறது இல்லை. ஏன்னா அதிமுக அவரை இணைத்துக் கொள்வதற்கு தயார் இல்லைன்னு இபிஎஸ் அவர்கள் பலமுறை சொல்லியாச்சு. அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற சாய்ஸ் இது ஒண்ணுதான். விஜய் கிட்ட போலாம். ஆனா விஜய் என்னதான் இருந்தாலுங்க, விஜய் என்கிற அந்த ஒரு சிங்கிள் சூப்பர் ஸ்டாரை நம்பி ஜியோ ஹாட் ஸ்டார் எப்படி போக முடியும்? அதுக்கான வாய்ப்பு கிடையாது. எனவே ஆப்வியஸ் சாய்ஸ் திமுக தான். திமுக அட்மிட் பண்ணி முதலமைச்சர் சேர்த்து கொண்டது அது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா தான் நான் பார்க்கிறேன்.
எது எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கு இது சவுத்துல இருக்கிற ஒரு தராசு விஷயம் தொடர்ந்து பேசலாம். தற்போது ஓ பன்னீர்செல்வம் அரசினுடைய செய்தியாளர்களை திட்டங்கள் சந்திக்கிறார். அனைத்து மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு தாயில்லத்தோடு இன்றைக்கு அனைத்து நிலைகளிலும் நின்று தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஒட்டுமொத்த மக்களும், குறிப்பாக தாய்மார்களும் பெண்களும் மீண்டும் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி, தளபதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள் செய்த சாதனைகள், அனைத்து மக்களுக்கும் நேரடியாக அவருடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உறுதியாக மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக ஒரு மிகப்பெரிய கனவு கண்டிருக்கு. பல்வேறு தேர்தல் நிதியும் பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் இதான் இருக்கு. அதிமுகவுடைய எதிர்காலம் வருகிற பொதுவாக மக்களுடைய மனநிலை, தேர்தல் காலத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அறிவிப்புகளை அறிவிப்பது வழக்கம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் மக்களுக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற கட்சி எவ்வாறான சலுகைகளை நாட்டு மக்களுக்கு நலன் கருதி அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள திட்டங்களை, அவர்கள் தினந்தோறும் அனுபவிக்கிற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஆட்சி தளபதியுடைய ஆட்சி என்றாலும் என்பது இருக்கிறது. எடப்பாடியுடைய அதிமுக எப்படி இருக்கு? எந்த திட்டத்தையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை. மக்கள் மனதில் எந்த திட்டமும் நிற்கவில்லை. இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற தேர்தல் கால அறிவிப்பும் வெறும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. என்ற முனைப்போடு தாயில்லத்தோடு இன்றைக்கு அனைத்து நிலைகளிலும் நின்று தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஒட்டுமொத்த மக்களும், குறிப்பாக தாய்மார்களும் பெண்களும் மீண்டும் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி, தளபதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள் செய்த சாதனைகள், அரசினுடைய திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு தாயில்லத்தோடு இன்றைக்கு அனைத்து நிலைகளிலும் நின்று தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஒட்டுமொத்த மக்களும், குறிப்பாக தாய்மார்களும் பெண்களும் மீண்டும் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி, தளபதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள் செய்த சாதனைகள், அரசினுடைய திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு தாயில்லத்தோடு இன்றைக்கு அனைத்து நிலைகளிலும் நின்று தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஒட்டுமொத்த மக்களும், குறிப்பாக தாய்மார்களும் பெண்களும் மீண்டும் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி, தளபதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள்
செய்த சாதனைகள், அரசினுடைய திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு தாயில்லத்தோடு இன்றைக்கு அனைத்து நிலைகளும் நின்று தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் இணைந்த பிறகு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டியளித்தார். அப்போது தளபதி ஸ்டாலின் என குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தளபதி ஸ்டாலின் தந்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேட்டியளித்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிறகு பேட்டியளித்தார். அப்போது தளபதி ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் அமையும் என்றும் 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தந்தவர் தளபதி ஸ்டாலின் என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் 3 திமுகவில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவிடம் ஓ பன்னீர்செல்வம் அதிருப்தியில் எதிர்ந்த எதிரொலியின் காரணமாக தற்போது அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். அதிமுக ஒன்றிணைப்பு சாத்தியம் என நம்பியிருந்த ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக கைவிட்டு விட்டதாக அவர் கூறியிருந்தார். ஏற்கனவே அதிமுக பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார்.
இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாடோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அண்ணா திமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தளபதி அவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு தளபதி அவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் இயக்கத்தை அரவணைப்போடு எப்படி நடத்திட வேண்டும் என்ற இலக்கணத்தோடு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதேபோல ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் நின்று ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற நோக்கத்தோடு தளபதி அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை, சிறந்த ஆட்சியை, சீர்மிகு ஆட்சியை தமிழக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பல்வேறு சாதனைகளை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அடித்தட்டு மக்கள் மேற்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்நாளை உருவாக்கிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையை, அதிலும் பெண்கள் இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு எதிர்வருகின்ற குடும்பத்தின் தலைவியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு எந்தவித சிரமமில்லாமல் தங்களுடைய குடும்பங்களை வழிநடத்தி செல்கின்ற அனைத்து உதவிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கின்ற மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில், இந்த நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற வரலாற்றில் பேரறிஞர் அண்ணா எப்படி அனைத்து
கட்சிகளையும் அரவணைப்போடு சட்டமன்றத்தில் நடத்தினாரோ அதே போல தளபதி அவர்களும் சட்டமன்றத்தில் தாயில்லத்தோடு அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமபங்கான பேசுகின்ற உரிமையை தந்து அவர் கருத்துக்களை உன்னிப்பாக கவனித்து அதற்கு தக்க பதிலை அவர்கள் தருகின்ற பாங்கு இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது என்பதை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த முடிவின்படி தமிழக மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவுகளும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்களையும் ஆதரிக்கின்ற மனநிலை இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டில் அதை அழிப்பதற்கான பல முயற்சிகள் எந்த சூழலில் எப்படி ஏற்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்தி திராவிட இயக்கத்தை கட்டி காப்பதில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களுடைய வழிநடத்திய வழியில் நின்று திராவிட சித்தாந்தத்தை காப்பாற்றுவதில் முன்னணி தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அதிமுகவை இன்றைக்கு பொறுப்பில் இருக்கின்ற தற்காலிக பொதுச் செயலராக சர்வாதிகாரத்தனமாக வீட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அத்தனை அதிமுக தொண்டர்களும் மிகுந்த வருத்தத்தோடு நினைத்துதான் இன்றைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது கலைஞர் அவர்கள் பாசத்தோடு பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் என்று என்னை பாராட்டினார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தை காக்க, திராவிடத்தின் கொள்கையை காக்க, திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு தலைசிறந்த இயக்கம் தமிழகத்தை காப்பதற்கும் ஆட்சியை வழிநடத்தி செல்வதற்கும் தமிழகத்தினுடைய மக்களை அரவணைத்து செல்வதற்கும் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறந்த தலைசிறந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனையெல்லாம் நினைவு கூர்ந்து நினைத்து முழு ஈடுபாட்டோடு மகிழ்ச்சியோடு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். என்னை பாசத்தோடு அரவணைத்துக் கொண்ட தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைக்கு தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஒரு தொண்டன் எவ்வாறு இந்த இயக்கம் வளர்ந்துவிட்ட இந்த இயக்கம் நானும் உறுதுணையாக இருந்து இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு முழுமையாக பாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாக எடுத்த முடிவா இல்ல ஏதாவது அழுத்தத்தின் பேர்ல எடுத்த முடிவா? ஏன் கோபமா பேசுறீங்க? இந்த தேர்தலில் வரப்போற சட்டப்பேரவை தேர்தலில் எடுத்த முடிவு நீங்களாக எடுத்த முடிவா இல்ல எல்லா அழுத்தத்தின் பேர்ல எடுத்த முடிவா? இது உங்களுடைய பதில். இது நான் சுயமாக சிந்தித்து கடந்த காலங்களில் ஏற்பட்டுவிட்ட கசப்பான நிகழ்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும்.
அரசியல் நாகரிகம், ஒரு கட்சியை இயக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற போக்கு அதிமுக இல்லை. அது மறைந்து விட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் என்னை பற்றி பாராட்டி பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அதனுடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட இயக்கத்திற்கு ஒரு ஊர் வரும் என்று சொன்னால் அதை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு தளபதிக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நான் திருவாரூர் முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, அழுத்தமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. சரிங்க, ரெண்டு காலம் ஒன்னா கேளுங்க, சொல்றேன். எல்லா கேள்வியும் நான் பதில் சொல்றேன். எல்லா ஆமா, சகோதரி கேட்கறாங்க சொல்லிடுறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடும். ஒரு கட்சியை வழிநடத்துவதிலும் ஆட்சியை வழிநடத்திலும் ஒரு கட்சியை மக்களிடையே இருங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போதே கிராஸ்ல ஓடுறாங்க. ஒரு பொறுப்பான இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அனைத்து தரப்பட்ட மக்களும் பாராட்டப்பட வேண்டும். எந்தவித பாகுபாடு இல்லாமல் கட்சியை நடத்த வேண்டும், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஆட்சியும் நடத்த வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு சிறந்த முதலமைச்சராக நம்மளுக்கு தளபதி விளங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா திட்டங்களையும் எல்லா சாதனைகளையும் மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அத்தனை திட்டங்களையும் அவருடைய திருக்கரங்களில் தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நினைத்துதான் நான் இணைந்திருக்கிறேன். பொறுமையாக இருந்து எல்லா அம்சங்களையும் சிந்தித்து பார்த்துதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். இது தலைசிறந்த முடிவு என்று இன்றைக்கு காலையில் 5 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொலைபேசி மூலம் எனக்கு பாராட்டும் நன்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சரியான முடிவை சரியான இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலே அணைச்சிட்டாங்க. ஏன் இவ்வளவு காலதாமதம் என்ன காரணம்? காலதாமதத்துக்கு வந்து என்ன நேற்று வரைக்கும் உங்களை அழைக்கலான்ட்டு வந்தீங்களா? அதுக்காக தான் கேட்கறது. இல்லைங்க, நான் தொடர்ந்து கேளுங்க. நான் யார் நல்லது செய்தாலும் அவர் பாராட்டுகிற மனம் படைத்தவன் நான். அதற்காக எதிர்கட்சியில் இருந்தாலும் காரணமே இல்லாமல் நான் வசப்பட மாட்டேன். தளபதி அவருடைய கட்சியை நடத்துகின்ற பாங்கும் ஆட்சியை நடத்துகின்ற பாங்கும் இன்னைக்கு அனைத்து மக்களாலும் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்துடைய தாய்மார்கள் பெண்களுக்கு மிகவும் பாராட்டப்படுகிறது. அதற்காகத்தான் நான் வந்தேன். காலதாமதம் நான் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறேன். கடந்த காலத்தை பற்றி கவலையே இல்லை. சொல்றதே கேளுங்க, பேசுறேன். இனிமேல் அரசியலில் தளபதி எடுக்கின்ற முடிவுக்கு நான் முழுமையாக ஆதரவு தருவேன், கட்டுப்பட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல திமுக தீய சக்தியை நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. சொல்லுங்க, சொன்னது கிடையாது. நீங்க ஏன் சண்டை கொடுக்குறீங்க உங்களுக்குள்ள? அதிமுக எதிர்காலமே இனி இல்லை. இந்த தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நீங்க நினைக்கிறீங்க? இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நினைக்கிறீங்க? திமுக எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கின்ற அரசியல் சூழ்நிலை யாருமே இல்லை.
கேள்வி நல்ல கேள்வி. சந்தோஷமா இருக்காரு. சந்தோஷமா இருக்காரு. நீதான் நல்லா இருக்கு. வைத்தியம் தான் பொழுதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் பைத்தியம் இல்லை. பாஜக விட்டு விலகி வந்திருந்தீங்க. நீங்க பாஜக மூத்த தலைவர்களை பார்த்து முயற்சி பண்ண சொல்லப்பட்டது. இந்த கூட்டணிக்கு எங்கேயுமே அவங்க அழைச்சாங்க. ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. மனமகிழ்ச்சியோடு நான் இன்றைக்கு இணைந்திருக்கிறேன். உங்களுக்கு நேர் எதிராக இருந்தவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவருடன் யார் சொன்னது நேரு யார் சொன்னது? நீங்க கேள்வியே தவறு. திமுகவில் இணைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் பேட்டியளித்தார். மனமகிழ்வோடு திமுகவில் இணைந்திருப்பதாகவும், சுயமாக சிந்தித்து கடந்த கால கசப்பான சம்பவங்களுக்கு முடிவு கட்டவே திமுகவில் இணைந்திருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். சரியான முடிவை எடுத்துள்ளதாக பலரும் தனக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் உற்சாகமாக பேட்டியளித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். தற்காலிக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்வதால் அதிமுகவின் பல தொண்டர்கள் திமுகவில் இணைவதாகவும் ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தென் மாவட்ட நிர்வாகிகளை குறிவைத்து எடப்பாடி பழனிசாமி அளிப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாடோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தளபதி அவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு தளபதி அவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் இயக்கத்தை அரவணைப்போடு எப்படி நடத்திட வேண்டும் என்ற இலக்கணத்தோடு தளபதி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து நிலைகளிலும் அனைத்து அர்ப்பணிக்கிற இணைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார்.
மனமகிழ்வோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு திமுகவில் இணைந்திருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். சர்வாதிகாரி ஆணவ போக்கோடு செயல்படும் இபிஎஸ்ஆல் இனி எந்த தேர்தலிலும் அதிமுகவை வெல்ல வைக்க முடியாது என்ற நிலையை அவர் உருவாக்கியிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்ணா ஆரம்பித்த தாய் கழகத்தில் மகிழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேட்டியளித்திருக்கிறார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாடோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தளபதி அவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு தளபதி அவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் இயக்கத்தை அரவணைப்போடு எப்படி நடத்திட வேண்டும் என்ற இலக்கணத்தோடு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் நின்று ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற நோக்கத்தோடு தளபதி அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை, சிறந்த ஆட்சியை, சீர்மிகு ஆட்சியை தமிழக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பது பல்வேறு சாதனைகளை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாடு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அடித்தட்டு மக்கள் மேற்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்நாளை உருவாக்கிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையை, அதிலும் பெண்கள் இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு எதிர்வருகின்ற குடும்பத்தின் தலைவியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு எந்தவித சிரமமில்லாமல் தங்களுடைய குடும்பங்களை வழிநடத்த செல்கின்ற அனைத்து உதவிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கின்ற மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில், இந்த நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற வரலாற்றில் பேரறிஞர் அண்ணா எப்படி அனைத்து கட்சிகளையும் அரவணைப்போடு சட்டமன்றத்தில் நடத்தினாரோ, அதே போல தளபதி அவர்களும் சட்டமன்றத்தில் தாயில்லத்தோடு அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமபங்கான பேசுகின்ற உரிமையை தந்து அவர் கருத்துக்களை உன்னிப்பாக கவனித்து அதற்கு தக்க பதிலை அவர்கள் தருகின்ற பாங்கு இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது என்பதை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கின்றது
அந்த முடிவின்படி தமிழக மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவுகளும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்களையும் ஆதரிக்கின்ற மனநிலை இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டில் அதை அழிப்பதற்கான பல முயற்சிகள் எந்த சூழலில் எப்படி ஏற்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்தி திராவிட இயக்கத்தை கட்டி காப்பதில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களுடைய வழிநடத்திய வழியில் நின்று திராவிட சித்தாந்தத்தை காப்பாற்றுவதில் முன்னணி தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அதிமுகவை இன்றைக்கு பொறுப்பில் இருக்கின்ற தற்காலிக பொதுச் செயலராக சர்வாதிகாரத்தனமாக வீற்றிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அத்தனை அதிமுக தொண்டர்களும் மிகுந்த வருத்தத்தோடு நினைத்துதான் இன்றைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது கலைஞர் அவர்கள் பாசத்தோடு பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் என்று என்னை பாராட்டினார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தை காக்க, திராவிடத்தின் கொள்கையை காக்க, திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு தலைசிறந்த இயக்கம் தமிழகத்தை காப்பதற்கும் ஆட்சியை வழிநடத்தி செல்வதற்கும் தமிழகத்தினுடைய மக்களை அரவணைத்து செல்வதற்கும் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறந்த தலைசிறந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து நினைத்து முழு ஈடுபாட்டோடு மகிழ்ச்சியோடு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். என்னை பாசத்தோடு அரவணைத்துக் கொண்ட தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைக்கு தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஒரு தொண்டன் எவ்வாறு இந்த இயக்கம் வளர்ந்துவிட்ட இந்த இயக்கம் நானும் உறுதுணையாக இருந்து இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு முழுமையாக பாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கத்தை தமிழகத்தை காக்க திமுகவில் தான் முடியும் என்று ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிறகு பேட்டியளித்திருக்கிறார். தென் மாவட்டத்தினரை குறிவைத்து அளிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற குற்றச்சாட்டையும் ஓ பன்னீர்செல்வம் முன்வைத்திருக்கிறார். பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் என கலைஞர் தனக்கு புகழாரம் சூட்டியதாகவும் ஓ பன்னீர்செல்வம் நினைவு கூர்ந்திருக்கிறார். தென் மாவட்ட நிர்வாகிகளை குறிவைத்து எடப்பாடி பழனிசாமி அளிப்பதாகவும் ஓபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். சுயமாக சிந்தித்து பொறுமையாக கடந்த கால கசப்பான சம்பவங்களுக்கு முடிவு கட்டவே திமுகவில் மகிழ்ச்சியோடு இணைந்திருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் மகளிர் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் பேட்டியளித்திருக்கிறார்.
அண்ணா ஆரம்பித்த தாய் கழகத்தில் மகிழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஓபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலில் அண்ணா கலைஞர் காட்டிய வழியில் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார் தளபதி ஸ்டாலின் என்று ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியை, ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்ற இலக்கணத்தோடு தளபதி ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் வருகை நல் வரவாகட்டும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தாய் கழகத்திற்கு ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அன்பான, பண்பான, அடக்கமானவர் ஓ பன்னீர்செல்வம் என்றும் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் முதல்வர். பாஜகவுக்கு எதிரான போரை உணர்ந்துதான் திமுகவில் இணைவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அன்பான, பண்பான, அடக்கமான ஓ பன்னீர்செல்வம் வருகை நல் வரவாகட்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான ஜனநாயக போர். இதனை உணர்ந்துதான் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வருகிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் அவருடைய வருகை நல் வரவாகட்டும் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் அவரது இணைப்பை வரவேற்று பதிவிட்டிருக்கிறார். தாய் கழகத்திற்கு ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அன்பான, பண்பான, அடக்கமானவர் ஓ பன்னீர்செல்வம், அவரது வருகை நல்வரவாகட்டும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். 2026 தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையான ஜனநாயக போர் என்றும் இதனை கருத்தில் கொண்டே பலரும் திமுகவில் இணைவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவுக்கு எதிரான போரை உணர்ந்துதான் ஜனநாயக சக்திகள் திமுக கூட்டணியில் இணைவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். 2026 தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான ஜனநாயக போர் என்றும் இந்த ஜனநாயக போரை உணர்ந்துதான் ஜனநாயக சக்திகள் திமுக அணியில் இணைகின்றனர் என்றும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார்.
சற்று முன்பாக அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தார். தற்போது அவரை வரவேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தாய் கழகத்திற்கு ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் வருகை நல்வரவாகட்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். 2026 தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் பாசிச பாஜகவுக்கும் எதிரான ஜனநாயக போர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் முகாம் மாறுவது ஒன்றும் புதிதல்ல என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது தொடர்பாக விமர்சித்து பேசியிருக்கிறார். திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்திருக்கிறார். கட்சியின் நடவடிக்கைக்கு ஆளானவர்கள் முகாம் மாறுகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். களம் மாறுவோர் குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் சிலர் முகாம் மாறுவது புதிது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அதில் ஒரு சிலர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடின் காரணமாக அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் தற்போது பல்வேறு இடங்களுக்கு முகாமாறி செல்கின்றார்கள். ஆகவே அப்படி முகாமாறி செல்வர்களை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே, புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மாவுடைய காலத்திலே எப்படி வலிமையோடு மக்கள் செல்வாக்கோடு தொண்டருடைய நம்பிக்கையோடும் மக்களுடைய நம்பிக்கையோடும் செயல்பட்டதோ அதே போன்று இருவரும் தெய்வனுடைய மறு வடிவமாக ஒரு சாமானியர் இன்றைக்கு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி வழி நடத்துவது ஜனநாயகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு புரட்சி. ஆகவே இந்த ஜனநாயக புரட்சியில ஆங்காங்கே சில கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது இது ஒன்றும் புதிதல்ல. இது அம்மா அவர்கள் காலத்திலும் நடைபெற்றிருக்கிறது. புரட்சித் தலைவர் கட்சி இயக்கம் துவங்குற போதும் இதுபோன்று அந்த முகாமுக்கு போபவர்களும் இந்த முகாம் போபவர்களும் அதுபோல் தேர்தல் காலங்களிலே அங்காங்கே அவர்கள் போவதும் வருவதும் என்பது மக்கள் அவையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். இங்கே இந்திய நாட்டுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரே தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உலக நாடுகளை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிற உலக தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மைதானத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பரப்புரையை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே முன்னிறுத்தி அந்த தேர்தல் பரப்புரை நடைபெறுகிற போது இதுபோன்ற சலசலப்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் இதுபோன்ற திசை திருப்புகிற வேலையும் மடைமாற்றம் செய்கிற வேலையும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். பொது வாழ்க்கையிலே அரசியல் நிகழ்வுகளே நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சவால்களை எல்லாம் மன உறுதியோடு இருவரும் தெய்வங்களுடைய ஆசையோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் எதிர்கொள்வார். அதை கடந்து வெற்றி வாகை சூடுவார். தேசிய ஜனநாயக திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்து பேசியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் முகாம் மாறுவது புதிது அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
திமுகவில் இணைந்த பிறகு தற்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் முடிவாக தற்போது சட்டப்பேரவை செயலர் அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். இதற்கு முன்பாக அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றோர் திமுகவில் இணைந்தனர். தற்போது ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிறகு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி வருகிறார். தலைமைச் செயலக வளாகத்தில் சட்டப்பேரவை செயலர் அலுவலகத்தில் அவர் இருப்பதாக தகவல்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். திமுகவில் இணைந்த நிலையில் போடிநாயக்கனூர் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறையில் இல்லாததால் தற்போது சட்டப்பேரவை செயலரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கும் முனைப்பில் அவர் இருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். போடிநாயக்கனூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததால் தற்போது தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சட்டமன்ற செயலரிடம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோரும் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தனர். அதே போல தவைக்கவில் இணைந்த செங்கோட்டையனும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். தற்போது திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் போடிநாயக்கனூர் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இரண்டாயிரத்து 11 முதல் போடிநாயக்கனூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்து வந்தவர் ஓ பன்னீர்செல்வம். தொடர்ந்து 3 முறை போடிநாயக்கனூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்ததால் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்துடன் திமுகவில் இணைந்த உசிலம்பட்டி எம்எல்ஏவும் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சட்டப்பேரவை செயலரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இரண்டாயிரத்து 11, 2016, 2021 போடிநாயக்கனூர் தொகுதியில் அதிமுக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்து விட்டதால்
தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடன் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனும் திமுகவில் இணைந்ததால் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். வெளியில வாங்க, வெளியில வாங்க. இன்றைக்கு நான் சிறப்பாக ஆட்சியும் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையை ஏற்று நான் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி அடையப் போகிறது, தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று அனைத்து மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்ற உண்மையான நிலை. அவருடைய வாழ்த்துக்கு நன்றி. இன்றைக்கு தான் நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது தர்மம் வென்றுவிட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தளபதி அவர்கள் முடிவின்படி போட்டியிடுவதற்கு அனுமதி தந்தால் போட்டியிடுவேன். வாங்க தலைவா, வாங்க வாங்க வாங்க.
அரசியல் பயணத்துல இந்த முக்கியமான நான் இது மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைகின்ற வரைக்கும் என் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமான விசுவாசம் இருக்க தொண்டனாகத்தான் இருந்தேன். என்ன சார், அதிமுக தொண்டர்கள் இந்த முடிவை எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா உங்களை நம்பி தென் மாவட்டங்களில் தொண்டர்கள் இருந்தாங்க. நான் பல நேரங்களில் சொல்லிவிட்டேன். இன்றைக்கு அகம்பாவும் ஆணவமும் சர்வாதிகாரமும் அதிமுகவை வழிநடத்துகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் மட்டுமல்லாத அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் வெறுப்போடு பொறுப்பில் இருக்கின்ற பழனிசாமி அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையிலிருந்து அத்தனை தேர்தலிலும் தோல்வியை தழுவியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். மக்களுடைய மிகப்பெரிய வெறுப்பை அவர் பெற்றிருக்கிறார். இனிமேல் அவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை நிலை கொண்டு செயலாற்ற முடியாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டது. திமுகவில் இணைந்த கையோடு தலைமைச் செயலகம் சென்ற ஓ பன்னீர்செல்வம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகாக பேட்டியளித்த அவர் திமுகவில் இணைந்ததன் மூலம் தர்மம் வென்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்தேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவை வழிநடத்த முடியாதவர் பழனிசாமி என்றும் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சுமத்தியிருக்கிறார். கோட்டையெல்லாம் வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் ஓகே. இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் அது கோட்டை கிடையாது, ஓட்டை. நல்லது, நன்றி. தலைவர் தளபதி சொன்னால் போட்டிடுவோம். பிரகாசமாக இருக்கு, பிரகாசமாக இருக்கு. நன்றி, அப்புறம் வரேன். தேங்க்யூ. திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்திருக்கிறார். கட்சியின் நடவடிக்கைக்கு ஆளானவர்கள் முகாமார்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.